அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான தியரி பியாஜேவோட அறிவுத்திறன் வளர்ச்சி நிலைகள் அப்படின்னு சொல்கிறோம். அவரோட பேர் பியாஜே, ஜீன் பியாஜே. இவர் ஒரு சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு பயாலஜிஸ்ட்டு. இவரோட தியரி தான் பியாஜேட்ஸ் டெவலப்மெண்டல் சைக்காலஜி அப்படிங்கிற ஒரு தியரி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். இவர் சொல்லியிருக்க முக்கியமான கருத்து அறிதிறன் இல்லைன்னா அறிவுத்திறன் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு கருத்தை வச்சு தான் இவருடைய தியரி இருக்குது. அதாவது ஒரு பிறந்த குழந்தை எந்தெந்த வயசில் அந்த குழந்தைக்கு என்னென்ன மாதிரியான அறிவுத்திறன் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இவருடைய தியரி. அதில் முக்கியமாக இவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஒரு குழந்தையோட வயசு கூட அதாவது வயது கூடும்போது அந்த குழந்தையோட சிந்திக்கும் திறனும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறது தான் இவர் முக்கியமான தியரி. அடுத்தது பியாஜே அவருடைய தியரிட்டிக்கல் நோட்டேஷன்ஸ், அதாவது தத்துவார்த்த கோட்பாடுகள், முக்கியமான கோட்பாடு ஒரு 2 விஷயம் சொல்கிறாரு. ஒன்று காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர், அறிவாற்றல் அமைப்பு அப்படின்னு ஒன்று, இன்னொன்று காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு ஒன்று. இது ரெண்டுக்கும் உள்ள தொடர்பை இவர் நிரூபிக்கிறது தான் இந்த தியரி, இவரோட தியரி. ஃபஸ்ட்டு காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர், அறிவாற்றல் அமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, இதில் முக்கியமாக சொல்ல வர்றது ஹியூமன் பாடி பார்ன் வித் அ ஃபியூ ப்ராக்டிக்கல் இன்ஸ்டிங்க்ட் அண்டு ரிஃப்ளெக்ஸஸ் சச் as சக்கிங், லுக்கிங், ரீச்சிங் அண்டு கிராஸ்பிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில உதாரணங்களை சொல்கிறார். அதாவது ஒரு மனிதன் இங்கே பிறக்கும் பொழுது, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது சில உள்ளுணர்வுகளோடையே பிறக்குது அப்படின்னு சொல்கிறது தான் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு பிறந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட மதர் ஃபீடிங் பண்ணும்போது தானாகவே அந்த மதர் ஃபீடிங் இது பண்ணும், யாரும் கற்றுக் கொடுக்கறதில்ல. ஸோ அதை தான் இங்கே உதாரணமாக சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு குழந்தை ஒரு திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, அந்த சத்தம் கேட்குற பக்கம் அந்த குழந்தை தானாகவே திரும்பும். இதை யாரும் நம்ம சொல்லிக் கொடுக்கறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சில அடிப்படையான உள்ளுணர்வுகள், பேசிக் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்கிறோம். இதோடு தான் எல்லா குழந்தைகளும் இந்த மண்ணில் பிறக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த பேசிக் இன்ஸ்டிங்க்ட்டு, இந்த எபிலிட்டிக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்கீமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கீமாங்கிறது தமிழில் என்ன அப்படின்னா மனக்கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு குழந்தை இங்கே பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு மனசுக்குள்ளே என்ன ஒரு கட்டமைப்பு, என்ன ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கோ அதுக்கு பேர் ஸ்கீமா அப்படின்னு பேர். அப்போ இது எப்படி கிடைக்கிது இந்த ஸ்கீமா அப்படின்னா, பயாலஜிக்கலி இன்ஹெரிட்டட், மரபு வழியாக அவங்களுடைய அம்மாக்கிட்ட இருந்து, முன்னோர்கள்கிட்ட இருந்து அந்த குழந்தைக்கு இந்த ஸ்கீமா, மனக்கட்டமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பிறந்த குழந்தைக்கு யாரும் பாடம் சொல்லி கொடுக்கறதில்ல, இப்படி தான் நீ பால் குடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கறதில்ல. ஸோ அந்த மரபு வழியில் தான் நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா குழந்தைக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பூமியில் பிறந்ததுக்கப்புறம் தான் குழந்தை வளர வளர நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்கீமாஸ் அதுக்கு கிடைக்கிது. அடிப்படையாக ஒரே ஒரு ஸ்கீமா தான், மனக்கட்டமைப்பு தான் அந்த குழந்தைக்குள்ளே இருக்குது. வளரும் பொழுது இன்னும் நிறைய ஸ்கீமா அந்த குழந்தைக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது தான் காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற இந்த தியரி. அடுத்தது 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு சொல்கிறோம். அறிவாற்றல் செயல்பாடு அப்படின்னு சொல்கிறோம். அது என்னென்னா, ஒரு குழந்தைக்கு ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்கீமா பிறக்கிற குழந்தைக்கு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்புறம் அந்த குழந்தை 2வது வளர்ந்து வரும் பொழுது அவங்கக்கிட்ட என்ன ஸ்கீமா அடிப்படையாக இருக்கோ அதோட அடிப்படையில் அது செயல்பட ஆரம்பிக்குது. நம்ம சொல்கிறோம் இல்லையா, எல்லா குழந்தைங்களையும் ஒரே மாதிரி இல்லை, ஒரு குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கீமா, மனக்கட்டமைப்பு வேறு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா, அடிப்படையாக அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்கீமா இருக்குது. அந்த ஸ்கீமாவை வச்சுக்கிட்டு அந்த குழந்தை இந்த பூமியை எப்படிலாம் எதிர்கொள்ளுதோ அந்த அடிப்படையில் அந்த குழந்தை செயல்பட ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனிங் அப்படின்னு 2வது தியரியில் முக்கியமாக சொல்ல வர்றாரு. ஒரு குழந்தையோட அறிவுத்திறன் எப்படி வளருது அப்படிங்கிறத ஒரு 2 முக்கியமான வார்த்தைகளை வச்சு ஜீன் பியாஜே நமக்கு விளக்குறாரு. அதில் ஃபஸ்ட்டு வார்த்தை அசிமிலேஷன், ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற வார்த்தை. 2வது அக்கமடேஷன், இருத்தி வைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அசிமிலேஷன், ஒருங்கிணைத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்ப்பீங்க, மேட்சிங் பிட்வீன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர். ஒரு குழந்தைக்கு பிறக்கும் பொழுதே ஏற்கனவே ஒரு அறிவு கட்டமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்கீமாங்கிற வார்த்தையில் பார்த்தோம். அதுவும் ப்ளஸ் அந்த குழந்தை இந்த பூமியில் பிறந்ததுக்கப்புறம் நிறைய புதிய விஷயங்களை
புதிய தேவைகளுக்கு ஆளாகுது, நிறைய மீட் பண்ணுது, ஒரு புதுசாக ஒரு பொம்மையெல்லாம் பார்க்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுது, அந்த குழந்தைக்கு ஏற்கனவே என்ன தெரியுமோ அதோட இந்த புது விஷயங்களை பொருத்தி பார்க்குது. அதுக்கு பேர் தான் ஒருங்கிணைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு பொம்மை அந்த குழந்தைக்கு கையில் கிடச்சிது அப்படின்னா அதை எடுத்த உடனே அது வாயில் வச்சு உறிஞ்ச ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த குழந்தைக்கு ஏற்கனவே மதர் ஃபீடிங் அப்படிங்கிற ஒரு அந்த எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அதனால தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த குழந்தைங்க எந்த பொருளை எடுத்தாலும் வாயில் கொண்டு போய் முதல்ல வைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அசிமிலேஷன். அப்போ குழந்தைக்கு என்ன பண்ணுது, ஏற்கனவே தெரிஞ்சது மதர் ஃபீடிங், நம்ம வந்து இப்படி தான் மதர் ஃபீடிங் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியும். அதோடு அது புதுசாக மீட் பண்ணுற எந்த பொருளாக இருந்தாலும் அதே மாதிரியே நினச்சி ஏற்கனவே எடுத்து வைக்கும். இப்படி தான் அந்த அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக வளருது அப்படிங்கிறத அசிமிலேஷனில் சொல்கிறாரு. இதில் ரெண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்காமடேஷன், இருத்தி வைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஒன் ட்ரைஸ் டு அக்காமடேட் ஆர் அட்ஜஸ்ட் டு நியூ வேஸ் ஆஃப் திங்கிங் அண்டு பிஹேவிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது குழந்தைக்கு ஏற்கனவே நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஹாஃப் பார்த்துட்டோம், அதுதான் முதல்ல அசிமிலேஷனுங்கிறது. ஏற்கனவே இருக்கிறதையும் அடுத்து புதுசாக பார்க்குறதையும் இணைக்கிறது வந்து அசிமிலேஷன் சொல்லிட்டோம். அடுத்தது அக்காமடேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புதுசாக அந்த குழந்தைக்கு நிறைய விஷயங்கள் அறிமுகமாகுது. அப்போ அதுக்கு அந்த குழந்தை இடம் கொடுக்கணும், புதிய சிந்தனைகள் அந்த குழந்தைகளுக்கு வளரணும், அதே மாதிரி புதிய நடத்தைகளை அது கற்றுக்கணும் அந்த குழந்தைய அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா இப்போ வந்து ஏற்கனவே அந்த பொம்மையை பார்த்த குழந்தை சின்ன வயசில் என்ன பண்ணுச்சு, எடுத்து வாயில் வச்சுது. இப்போ இதுக்கப்புறம் அடுத்த லெவலில் பொம்மை பெருசாகும்போது என்ன பண்ணோம், அந்த குழந்தை அந்த பொம்மையை தூக்க முடியாது, அதை வாயில் வைக்க முடியாது. அப்போ அதை தூக்கி கையில் வச்சுருந்தா மட்டும் போதும், அதை நம்ம வாயில் வைக்க முடியாதுங்கிற ஒரு அந்த அறிவுத்திறன் வளர்ச்சி வந்து அந்த குழந்தைக்கு ஏற்படுது. அதே மாதிரி ஒரு பொம்மையை கொண்டு போய் ஒளிய வைக்கணும் ஒரு இடத்துல, அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுது, தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை புரிஞ்சுக்குது. ஸோ இதெல்லாம் தான் ரெண்டாவது வந்து அக்கமடேஷன். புதிய சூழ்நிலைகளுக்கு, புதிய சிந்தனைக்கு, புதிய நடத்தைக்கு அந்த குழந்தையுடைய வளர்ச்சி வந்து மாறுது. இது வந்து அடுத்து கொஞ்சம் வயசு கழித்து நடக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அடுத்ததாக இந்த ஜீன் பியாஜே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து 15 வயசுக்குள்ளே இருக்கிற காலகட்டத்தை வந்து 4 நிலைகளாக பிரிச்சுக்கிறார். இந்த ஒரு நிலையிலையும் அந்த குழந்தையுடைய அறிவுத்திறன் வளர்ச்சி எந்த அளவுக்கு டெவலப் ஆகுது அப்படிங்கிறத பிரிச்சிருக்கிறாரு. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டேஜஸ் ஆஃப் இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட் அப்படின்னு, அறிவுத்திறன் வளர்ச்சி படிநிலைகள் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுருக்கிறாரு. அதில் மொதல் ஸ்டேஜ் வந்து சென்சரி மோட்டர் ஸ்டேஜ், புலனியக்க நிலை. இதுக்கு என்ன வயசு அப்படின்னா 0லேருந்து 2 வயசு வரைக்கும், பிறந்ததுலேருந்து 2 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தை அது என்ன ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னா சென்சரி மோட்டார் ஸ்டேஜில் தான் இருக்கும். இந்த குழந்தை ஏன் இதுக்கு பேர் சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் அப்படின்னு வச்சாங்க அப்படின்னா இந்த குழந்தை இந்த உலகத்தை தன்னுடைய புலன்களால் தெரிஞ்சுக்குது. அது எல்லா பொருளையுமே தொட்டு பார்த்து உணர்ந்து தான் புரிஞ்சுக்குமே தவிர மொழி அறிவு அங்கே இருக்காது. அதை தான் நம்ம ஆப்சன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி லிமிட்டட் நம்பர் ஆஃப் அன்கோஆர்டினேட்டட் ரிஃப்ளெக்ஸஸ், அந்த குழந்தைகளுக்குள்ள ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் திரும்ப செய்ய முடியும். ஏன்னா பெரிய ஒருங்கிணைப்புலாம் இருக்காது. ஸ்கீமா வந்து பிறந்தப்போ இருக்கிற ஸ்கீமா தான் இருக்குமே தவிர புது ஸ்கீமாவோட அதால் நிறைய ஒருங்கிணைப்பு பண்ணியிருக்க முடியாது. 2 வயசுக்குள்ளே இருக்க குழந்தை அதால் என்ன செய்ய முடியும், அழ முடியும், அம்மாக்கிட்ட வந்து மதர் ஃபீடிங் பண்ணிக்க முடியும், ஏதாவது ஒரு சத்தம் கேட்டால் அந்த பக்கம் திரும்பி பார்க்க முடியும். 2 வயசுக்குள்ளே கொஞ்சம் நடந்து இது பண்ண முடியும், சின்ன வார்த்தைகளை பயன்படுத்த முடியும். ஸோ இதுதான் அந்த குழந்தைக்குள்ளே இருக்கும். முக்கியமாக சென்சரின்னு சொன்னதுக்கு காரணம் எப்படின்னா புலன்களால் இந்த உலகத்தை அந்த குழந்தை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்குது, அதுதான். அதே மாதிரி சிம்பிள் ஸ்கீமாஸ் டெவலப்டு அப்படின்னு சொல்கிறோம். சின்ன எளிய கட்டமைப்புகள் அந்த குழந்தைக்குள்ளே தெரியும். அதாவது ஒரு பொம்மையை ஒளிச்சு வச்சோம்னா போய் எடுத்துக்க தெரிஞ்சது நம்ம சொன்னோம் இல்லையா. அப்புறம் அந்த பொம்மையை கண்டுபிடிச்சிக்கிறது, எங்கேயாவது மறைஞ்சு வச்சோன்னா அந்த குழந்தை பொம்மையை தூக்கணுன்னு வாயில் வச்சது கொஞ்ச நாள் கழித்து பெரிய பொம்மையாக இருக்குது, வாயில் வைக்க முடியாது அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரிய வரும். ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். முன் சிந்தனை வளர்ச்சி நிலை அப்படிங்கிறோம். இதுக்கான வயசு 2 வயசுலேருந்து 7 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தை. இந்த வயசெல்லாம் பார்த்துக்கோங்க. டைரெக்டாக கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த வயசில் எந்த ஸ்டேஜ் வரும்னு கூட கேட்கலாம், அது மாதிரி இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த குழந்தை நேரடி செயல்பாடுகளில் ஈடுபட ஆரம்பிச்சிடும் 2 வயசுக்கு அப்புறம். அதால் தனியாக நடக்க முடியும், சின்ன மொழி வளர்ச்சி இருக்கும். ஏன்னா ஒரு மொழியை கற்றுக்கிறது சிந்திக்கிறதுக்கு சிறந்த வழி. கொஞ்சமாக நிறைய விஷயங்கள் அந்த குழந்தை கற்றுக்க ஆரம்பிக்குது. 2 வயசுக்கு அப்புறம் ஓரளவு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது இந்த குழந்தைக்கு இந்த இடத்துல கிடைக்கிது. இந்த ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜை 2ஆக பிரிக்கிறாங்க, 2 லெவலாக பிரிக்கிறாங்க. அதாவது முதல்ல 0, அதை 2 வயசுலேருந்து 3
வயசு இருக்கிறதும் ஒரு ஸ்டேஜ் வந்தும் 4 வயசுலேருந்து 7 வயசு இருக்கிறத ஒரு ஸ்டேஜ்னும் பிரிக்கிறோம். இந்த மொதல் ஸ்டேஜ் வந்து ப்ரீ கான்செப்சுவல் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது முன் கருத்தாக்க நிலை அப்படின்னு இதை நம்ம சொல்கிறோம். இதில் இந்த குழந்தைக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, லாஜிக்கலாக திங்க் பண்ணாது. மென் எல்லாருமே அப்பா மாதிரி தான், அப்பா அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருக்கும். விமன் எல்லாருமே அம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் இருக்கும். லாஜிக்கலாக இல்லாஜிக்கலாக இருக்கும் அந்த குழந்தையுடைய ரீசனிங்ஸ் எல்லாருமே. அதேமாதிரி பார்த்திங்கன்னா, இந்த பொம்மைகளை வச்சு விளாடும், பொம்மைக்கு உயிர் இருக்கிறதா நினச்சிக்கும். அந்த பொம்மைகளை வந்து இப்போ மரம் வந்து ஒரு செங்கல் இருக்குது அப்படின்னா, அந்த செங்கலை வச்சு இதுதான் பஸ்ஸு, இப்போ நான் அது பார்க்குற எல்லா பொருட்கள் மேலேயும் உயிருள்ள பொருட்களாக அது நடத்த ஆரம்பிச்சிடும். பொம்மையெல்லாம் உயிரோடு இருக்கிறதா நினச்சிட்டு அது கூட பேசிட்டு பொம்மை அழுவுதுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வரும். இந்த ஸ்டேஜ் வந்து ப்ரீ கான்செப்சுவல் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்து இன்ட்யூட்டிவ் பேஸ் அப்படிங்கிறோம். 4லேருந்து 7 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தை. இங்கே என்ன கிடைக்கிது அப்படின்னா, கொஞ்சம் வந்து லாஜிக்கலாக அந்த குழந்தையோட திங்கிங் வந்து லைட்டாக வளரும், ரொம்பலாம் ஃபுல்லாக வளராது. ஆனால் இங்கேயுமே அந்த ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் உள்ளுணர்வு வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கும். ஆனாலும் முழுமையான லாஜிக்காக அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு பாக்ஸில் வந்து தண்ணி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 டப்பாவில் தண்ணி வைக்கிறோம். 2 டப்பாவில் இருக்க தண்ணியும் ஈக்குவலாக வைக்கும்போது கண்ணாடியில் காட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஈக்குவலாக இருக்குன்னு அந்த குழந்தை நினைக்கும். அதே மாதிரி ஒரு டப்பாவில் 1 லிட்டர் தண்ணியும் இன்னொரு நீளமான டப்பாவில் 1 லிட்டர் தண்ணியும் வைக்கும்போது ஆனால் ரெண்டுமே தண்ணி ஓரளவு தான் இருக்கும், 1 லிட்டர் தான். ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அந்த பெருசாக இருக்கிறது வந்து அதிகமாக இருக்குது, அந்த சின்னதாக நீளமாக இருக்கிறதுல வந்து தண்ணி கம்மியாக இருக்குது, ரெண்டையும் பிரித்து பார்க்க தெரியாது. ஸோ இதுதான் இன்ட்யூட்டிவ் ஃபேஸ் அப்படிங்கிறோம். இது ரெண்டுமே வந்து எதுக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் வருது. அந்த குழந்தை நேரடி செயல்பாடுகளில் ஈடுபட்டாலும் மொழியை கற்றுக்கிட்டாலும் லாஜிக்கலாக அந்த குழந்தையால் சிந்திக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த 2வது ஸ்டேஜ். அடுத்தது 3வது ஸ்டேஜ் கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். பருப்பொருள் வளர்ச்சி நிலை 7லேருந்து 11 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைக்கு. இந்த ஸ்டேஜில் தான் 7 வயசுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கருத்துக்கள் கோட்பாடுகள் எல்லாம் அந்த குழந்தை வந்து கற்றுக்க ஆரம்பிக்குது. புதுசாக கருத்துக்கள்லாம் வருது. ஏன்னா இதுதான் வந்து 7 வயசுக்கு அப்புறம் தான் ஸ்கூலில் அந்த குழந்தைங்க போய் படிக்க போகிற வயசு. இதுக்கு முன்னாடி இருந்த வயசுலலாம் வந்து ஸ்டேஜ்லலாம் வந்து ஸ்கூல் போகாமல் இல்லை அப்படியே ப்ரீகேஜி இந்த லெவலில் தான் இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைமாக நல்லா வந்து ஒரு பிரின்சிபல்ஸ்லாம் வந்து கற்றுக்க ஆரம்பிக்குது. அந்த குழந்தையோட சிந்தனை வந்து திங்கிங் பிகம்ஸ் எப்படி ஆகுது அப்படின்னா, மோர் லாஜிக்கல் அண்டு சிஸ்டமேட்டிக்காக மாறுது. சிஸ்டமேட்டிக்னால் நம்ம இண்டக்டிவ் டிடக்டிவ்னு 2 மெத்தடு சொல்லுவோம். பகுப்பு முறை, தொகுப்பு முறை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பகுப்பு அப்படின்னா ஒரு பெரிய விஷயத்தை பிரித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறது, அதான் பகுத்தல். தொகுத்தல் அப்படின்னா சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பொது அறிவுக்கு வர்றது. இதெல்லாம் நடந்ததுனால தான் இப்படி கிடைச்சிருக்கோ, சின்ன பொருட்கள்லாம் சேர்ந்து பெருசாக ஆகியிருக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை வந்து இந்த லெவலில் தான் அந்த குழந்தைங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் ஈகோ சென்ட்ரிக்காக அந்த குழந்தைங்க இருக்கும். அப்படின்னா என்ன சார் ஈகோ சென்ட்ரிக் அப்படின்னா, ஒரு குழந்தை தன்னையே மையப்படுத்தி தன்னை சுற்றி தான் இந்த உலகம் நடக்குது அப்படின்னு அந்த குழந்தை நினச்சிருக்கும். ஏன்னா சின்ன வயசில் எனக்கு அந்த சின்ன குழந்தைங்க நம்ம பார்த்துருப்போம், அழுகும், பிடிவாதம் பண்ணும், எனக்கு தான் எல்லாமே, என்னால் தான் இந்த உலகம் நடக்குது, நீங்கள் எல்லாரும் எனக்காக தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை ஈகோ சென்ட்ரிக்காக அந்த குழந்தைக்கு இருக்கும். ஆனால் இந்த 7 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு புரிய ஆரம்பிச்சிடும், எல்லாருமே இந்த உலகமே அப்படி தான், எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு இது இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இந்த அடிப்படை கருத்துக்கள்லாம் அந்த குழந்தைகளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த ஸ்டேஜ் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க. பருப்பொருள் வளர்ச்சி நிலை. ஒரு குழந்தையுடைய வளர்ச்சிக்கு வந்து முக்கியமான நிலையாக இந்த நிலை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததாக கடைசி ஸ்டேஜ் ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், கருத்தியல் நிலை அல்லது முறையான நிலை அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து 12 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தை. இந்த வயசில் குழந்தைகள் வந்து குமர பருவத்துக்கு போயிடுறாங்க. இங்கே தான் வந்து என்ன கிடைக்கிது அப்படின்னா, இவங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு நிறைய வழிகளில் அவங்க வந்து தீர்வுகளை சிந்திக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு இந்த குழந்தைங்க போயிடுறாங்க. ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுலாம் அவங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருது, கருத்தியல் சிந்தனைகள்லாம் வர ஆரம்பிச்சிருது. இது லாஜிக்கலாக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது இப்படி தான் நடக்கும், இப்படி நடந்தால் அது இப்படி ஆகும்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த குழந்தைங்களை வந்து இந்த பசங்களை நம்ம ஏமாற்ற முடியாது, ஏன்னா குமர பருவத்துக்குள்ளே அவங்க வந்து வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த குழந்தைங்கள்கிட்ட ஸ்கீமாஸ்லாம் ஃபுல்லாக டெவலப் ஆகியிருக்காது. அப்போ ஒரு குழந்தையோட அறிவுத்திறன் வளர்ச்சி ஒரு அடிப்படை கட்டமைப்புக்கு எங்கே மாறுது அப்படின்னா இந்த ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் தான். இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் எக்ஸ்ட்ரா வளர்த்துக்கிறது தான். அப்போ 15 வயசுக்குள்ளே அந்த குழந்தையுடைய அறிவுத்திறன் வளர்ச்சி மொத்தம் 4 ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம வந்து
வந்து ஜீன் பியாஜே வந்து சொன்னது. இப்போ நமக்கே தெரியும் இல்லையா, இப்போ இந்த குழந்தைங்கள குமர பருவத்தில் இருக்க குழந்தைங்கள நம்ம ஏமாற்ற முடியாது. அவங்க எல்லா விஷயமும் அவங்களுக்கு புரியும். உலகத்தை பற்றி ஓரளவு நல்லா அவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பிரச்சனையெல்லாம் அவங்களே சொல்யூஷன் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படிங்கிற கடைசி. ஸோ இவருடைய ஜீன் பியாஜேவோட இந்த தியரினால் கல்வியில் என்ன பங்களிப்பு அந்த தியரி வந்து கோட்பாடு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ப கற்பித்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குழந்தையோட அறிவு வளர்ச்சி எந்த லெவலில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் கற்றுக் கொடுக்குறோம். அதை வந்து இப்போ நம்ம ஸ்கூல்ஸ்லலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேஜஸ் வச்சுட்டாங்க. குழந்தை இதை முடித்தா நீ அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த தியரி தான் காரணம். அதுக்கடுத்த கற்றல் தோல்விக்கு என்ன காரணம்? நம்ம வந்து ஒரு குழந்தை படிக்கலை, ஒருத்தன் வந்து நல்லா படிச்சுட்டு மேலே போயிட்டான், அதே வயசில் இன்னொருத்தன் படிக்கலை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு குழந்தைக்கும் ஒரு லெவல் ஆஃப் நம்ம வந்து ஸ்கீமா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம கற்றல் தோல்விக்கான காரணம் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் வரிசைப்படுத்தி கற்றல். முதல்ல எதை கற்றுக்கணும்? மொழியை கற்றுக்கணும். அதுக்கடுத்து எழுத்துக்களை கற்றுக்கணும், பேச கற்றுக்கணும் முதல்ல ஓரலாக, அதுக்கப்புறம் எழுத்துக்களை கற்றுக்கணும், அப்புறம் எழுத கற்றுக்கணும், ஒருங்கிணைச்சு எழுத கற்றுக்கணுங்கிறதெல்லாம் இந்த தியரி வழியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க வச்சுக்கிறோம். ஏன்னா குழந்தையோடைய அறிவுத்திறன் வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டீச்சிங் லேர்னிங் எல்லாமே நம்ம பண்ண முடியும். ஸோ அதை தான் இங்கே கல்வியில் பங்களிப்பில் சொல்கிறோம். அதுக்கப்புறம் செய்து கற்றல் அப்படிங்கிற, ஏன்னா இந்த பிறந்த குழந்தை வந்து சின்ன குழந்தைங்க எல்லாமே செய்து கற்றல் சென்சரி மூலமாக நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னும் போது அதுதான் அவங்களுக்கு அதிக ஒரு பயனை தருது அப்படின்னு சொல்லும்போது அப்போது செய்து கற்றல் முறையை அவங்களுக்கு ரொம்ப பலன் தரும், நிறைய கற்றுக்குறாங்கன்றதை நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா வளர்ச்சிக்கு ஏற்ப ஆற்றல் அனுபவங்கள் அப்படின்னு சொல்லணும். ஒரு குழந்தையோடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி தான் அதோட அனுபவம் எல்லாமே டெவலப் ஆகும், அதோட ஆற்றல் அதிகமாக இருக்கும். சின்ன குழந்தைங்களை நாம் சொல்லி திட்டி பயனில்லை அப்படிங்கிறதெல்லாம் இதன் வழியாக நாம் புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் பிட்வீன் ஹிம் அண்டு என்விரான்மெண்ட். அந்த குழந்தைக்கு தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த சமூகத்தோட தேவை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த தியரி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் லேர்னிங் அண்டு டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கற்றலுக்கும் அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கும் இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த குழந்தை இவ்வளோதான்ப்பா அது வாழ முடியும், குழந்தை பாது அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கற்றுக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் இதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் ஜீன் பியாஜேவோட முக்கியமான ஸ்டேஜஸ், அப்புறம் அதோட கல்வி பங்களிப்பு. இதை பார்த்துக்கோங்க. இதில் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, நம்ம அடுத்த இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம்.